அதிகாரம் 128 குறிப்பு அறிவுறுத்தல். கற்பினும் கையிகந்தொல்லா உண்கண் உரைக்கல் உருவதொன்றுண்டு. வரப்போகும் பிரிவு துயரை நீ மறைத்து வைத்தாலும் அதையும் கடந்து உன் கண்கள் எனக்கு ஒரு செய்தியை சொல்லப் போகிறது. கண் நிறைந்த காரிகை காம்பேர் தோல் பேதைக்கு பெண் நிறைந்த நீர்மை பெரிது. கண் நிறைந்த பேரழகும் மூங்கில் போன்ற அழகிய தோள்களும் உடைய என் காதலிக்கு பெண் தன்மை மிகுந்திருக்கிறது. மணியில் திகழ்ந்தரு நூல் போல் மடந்தை அணியில் திகழ்வது ஒன்றுண்டு. மாலையாக கோத்த மணியினுள் காணப்படும் நூலைப் போல் என் காதலியின் அழகின் உள்ளேயும் காணப்படும் குறிப்பு ஒன்றுண்டு. முகைமொக்குள் உள்ளது நாற்றம் போல் பேதை நகைமொக்குள் உள்ளது ஒன்றுண்டு. அரும்பினுள் அடங்கியிருக்கும் மனத்தைப் போல என் காதலியின் புன்னகையில் அடங்கியிருக்கும் குறிப்பொன்றுள்ளது. செறிதொடி செய்திருந்த கள்ளம் உறுதுய தீர்க்கும் மருந்தொன்றுடைத்து. காதலி என்னை நோக்கி வளையலை அசைத்து விட்டு சென்ற கள்ளக்குறிப்பு என் துயரத்தை தீர்க்கும் மருந்தொன்றை உடையதாயிருக்கிறது. பெரிதாற்றி பெட்ப களத்தல் அரிதாற்றி அன்பின்மை சூழ்வது உடைத்து. பெரிதாக அன்பை செய்து விருப்பம் மிகுதியாகுமாறு களத்தல் அரிதான பிரிவை செய்து அன்பில்லாமல் விட்டு பிரியும் உட்கருத்தையும் உடையதாகும். தன்னம் துறைவன் தனத்தமை நம்பினும் முன்னம் உணர்ந்தவளை. குளிர்ந்த நீர் துறையுடைய காதலன் பிரிந்த பிரிவை நம்மை விட முன்னமே நம்முடைய வளையல்கள் உணர்ந்து கலன்று விட்டன. நெருநற்று சென்றார் எம் காதலர் யாமும் எழுநாளே மேனி பசந்து. என்னுடைய காதலர் நேற்றுத்தான் பிரிந்து சென்றார். ஆனால் நிறமாற்றம் 7 நாட்களுக்கு முன்பே என் உடலை பற்றி கொண்டது. தொடி நோக்கி மென்தோளும் நோக்கி அடி நோக்கி அஃதாண்டவள் செய்தது. தன் வளையல்கள் தோள்கள் பாதங்கள் இவற்றை காதலி ஒருமுறை பார்த்து கொண்டாள். அவள் செய்த குறிப்பு உடன்போக்கு என்பதேயாகும். பெண்ணினால் பெண்மை உடைத்தென்ப கண்ணினால் காமநோய் சொல்லி இரவு. கண்ணினால் காமநோயை தெரிவித்து பிரியாமல் இருக்கும்படி வேண்டுவது பெண்மைக்கு மேலும் சிறந்த பெண் தன்மை உடையது என்று கூறுவர்.